தோல்வி பயத்தால் தான் திமுக கூட்டணியினர் தேர்தல் ஆணையத்துடன் மோதலில் ஈடுபட்டு வருவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். மதுரையில் சோலை அழகுபுரம் பகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேர்தலில் தோல்வி பயம் காரணமாகவே முதல்வர் கருணாநிதியும் அமைச்சர் சிதம்பரமும் தேர்தல் ஆணையம் மீது புகார் தெரிவித்து வருவதாக விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். கலைஞருக்கு என்னன்னா இவங்க ஆட்சி போகுதுங்கிற பயம். நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் அதிகாரிகள் எதுக்காக திட்டுறீங்க? எல்லாருக்கும் ஏற்படுறதானே. அப்படி தேர்தல் அதிகாரி திட்டாட்டி நேற்று எனது கட்சிக்காரங்க 20 லட்சம் ரூபாய் எப்படி பிடிச்சு கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவர் சும்மா ஏதாவது ஒரு ஏட்டிக்கு போட்டி ஐயோ தேர்தல் அதிகாரி பிடிச்சிட்டாங்களே வச்சுட்டாங்களே அப்படிங்கிறது. இவருக்கு அழகிரிக்கு என்னன்னா பயம்னா இந்த சகாயனுக்கு ஒரு கலெக்டர் பேரு சகாயம், ஒரு தனக்கு சகாயம் பண்ணுவார். சரி, கலைஞருக்கு சப்போர்ட்டாக சிதம்பரம் வந்து பேசுறாரு. எப்படி தேர்தல் அதிகாரிகள் இவ்வளவு கெடுபிடி பண்ணலாம்? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனி ஆணையம். அந்த தனி ஆணையத்துக்கு பாதுகாப்பு அமைச்சர் சிதம்பரம் இதுக்காக சப்போர்ட் பண்றாரு. நாட்டில் பாதுகாப்பா நல்லபடியா இருக்குங்கிறத நீங்க மந்திரி, உங்களை நம்பி நாங்க நிம்மதியா இருக்கிறோம். எப்படி 1 லட்சம் ரூபா கூட பணம் எடுத்து போக கூடாதுன்னா எனக்கும் அதே கட்டுப்பாடு. 1 லட்சம் ரூபா கூட எடுத்துட்டு போனா பிடிக்கத்தான். ஆக எதையுமே சிந்திக்காம இங்கிட்டு சிதம்பரமும் கலைஞரும் தேர்தல் ஆணையத்தை திட்டுறாங்க. அதற்கு காரணம் தோல்வி பயம். திமுக ஆதரவு ஊடகங்களில் தன்னுடைய பிரச்சார செயல்பாடுகளை திரும்ப திரும்ப போலியாக ஒளிபரப்புவதாகவும் இதனால் தனக்கோ தம்முடைய கட்சிக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். 2006 விஜயகாந்த் நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன். 2008-2009 வரைக்கும் பண்ணி அதுக்கெல்லாம் என்னை பத்தி ஒண்ணும் காட்டல. இப்ப மாத்திரம் விழுந்து விழுந்து காட்டுறாங்களே. விஜயகாந்த் என்ன செஞ்சாலும் தப்பு, புரிஞ்சா தப்பு, நிமிந்தா தப்பு, சொரிஞ்சா தப்பு, கிழிச்சா தப்பு. அதற்கு காரணம் என்ன? நீ என்னென்ன போடுவ, என்ன வேணாலும் போடுங்க, நான் பத்தி கவலைப்படுறோம். தேர்தல் வரைக்கும் நீ டெய்லி என்ன 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை விஜயகாந்த் எதிர்மானம் பத்தி கவலைப்படுறோம். விலைவாசி உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த டில்லி செல்லாத முதல்வர் கருணாநிதி ஸ்பெக்ட்ரம் வழக்கு தொடர்பாக தம்மையும் தனது குடும்பத்தையும் கைது செய்யக்கூடாது என்று கேட்பதற்காக மட்டுமே மத்திய அரசை சந்தித்ததாகவும் விஜயகாந்த் விமர்சித்தார். இவ்வளவு விலைவாசி வந்திருக்கேன், இவர் டெல்லிக்கு போய் ஐயா விலை கூடி வச்சிருக்கிறாரு. இல்ல போடனே என் பிள்ளைக்கு ஏதாவது பதவி கொடுக்குறீங்களா? எல்லாம் முடிஞ்சு பண்ணி இப்ப எதுக்கு வந்தாரு? இல்லங்க, என்னைய என் சம்சாரத்தை என் மகளை கைது பண்ணிடுறாங்க சொல்றதுக்காக. இப்ப கூட கோர்ட்ல ராஜா மேல முதல் சார்ஜ் ஷீட் தான் போட்டிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை 8000 பக்கம் கொடுத்துருக்கு. 2வது தகவல் அறிக்கை தயவுசெய்து இப்ப கொடுத்துறாத, ஏப்ரல் 25க்கு மேல கொடுக்கும். இந்த மாசம் 25க்கு மேல கொடுங்க. ஏன்னா அந்த தகவல் தேர்தல் அறிக்கையில எனக்கு கிடைச்ச நியூஸ் கலைஞர் டிவி சேர்ப்பாங்க. அதான் உண்மை. மக்களை சேர்த்தா இவங்கெல்லாம் போய் பதில் சொல்லணும். உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் விஜயகாந்திற்கு அவரது சொந்த ஊரான மதுரையில் தேமுதிகவினர் தாரை தப்பட்டை முழங்க வரவேற்பு அளித்தனர்.